There's not much to do when all I can. ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்க எல்லா ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாம என்ன எடுத்துருக்கோம்? வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என் உசுறு வர போகுது. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா எடுத்திருக்கோம் ஃப்ளவர் காட்டேஜ். ஃப்ளவர் காட்டேஜ் நைட்டே வந்து கிளம்பி வந்தாச்சு. அந்த வீடியோவும் வந்து வரும், முன்னாடி வரும் ஆனா வராது. நைட்டே வந்தாச்சு. சேனல்ல 10 பேர் இது விட்டுருக்காங்க. பெரிய சேனல், நம்ம டெவலப்பிங் சேனல் ஆக்சுவலி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம வெயிட் பண்ணுங்க, தொடரும் போடுவாங்க. ஓகே, நம்ம காரைக்குடிலேருந்து ஒரு 7 o'clock இல்லை 7:30 கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 9 மணி. இப்போ போயிட்டு உள்ளே செக்இன் பண்ணிக்கலாம். வெளியே பார்க்குறதுக்கு ரெசார்ட் நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எந்த சைடுல போட்டேன் இல்லையே. வாக்கிங் ஏதோ ரூம்குள்ளே போயிட்டோம். ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் டின்னர் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே வந்து அட்வான்ஸ் 2000 மட்டும் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு டின்னர் என்னன்னு கேட்டு நமக்குன்னே தனியாக வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷாகவே. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, மார்னிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிறோம். நைட்டு நம்ம எப்படி ஆர்டர் பண்ணோமோ, முன்னாடியே அட்வான்ஸாக ஆர்டர் பண்ணோமோ அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. உள்ளே போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் பூரியும் ஆர்டர் பண்ணோம். பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரெண்டும் ஓகே தான். பட் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் மூவியில் வர்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. பட் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கலாம். பட் ஆனால் இவங்க ஒரு நார்மலாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மார்னிங் கூட நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போனோம். ஆனால் இது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஃபுட்டுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரியே பொங்கல் அண்ட் பூரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பொங்கல் கொஞ்சம் லேட்டானனால லைட்டாக கட்டியான மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, பொங்கலுக்கு சட்னி மட்டும் தான் தருவாங்களாம். சாம்பார் நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னாதான் தருவாங்களாம். சார் கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அலைகிற சாம்பாரா சார்? சாம்பார் இல்லாமல் பொங்கல் எப்படியோ சாப்பிட்டு தான் வந்தோம். பூரிக்கிழங்க வச்சு லைட்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப பேட் காம்பினேஷன் தான், பட் வேறு வழி இல்லாமல் அதை வச்சு மேனேஜ் பண்ணோம். அப்படியே சாப்பிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து நிறையா இடங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்காகவே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி இங்கே வரலாம். மேபி அதுக்காக வரலாம். இது வந்து பேசிக்காக ஒரு தீம்டு காட்டேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். நிறையா தீம்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஃப்ளவர் காட்டேஜ் தான் எடுத்திருந்தோம். நைட்டே வந்திருந்தால் இந்த இடத்துல இருக்க லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக பார்த்துருக்கலாம், அழகாக இருந்திருக்கும். பட் நாங்கள் லேட்டாக வந்துட்டனால இந்த சைட்லாம் வர முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஜாலியாக இருக்கோ? யார் இது? என்னடா மரம்? விசிறி மரமா? இங்கே பாரு, இது வாழை மரமா தென்னை மரமா எதுடா இது? ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மரமா இருக்கு. இதுதான் வந்து நம்ம ரூமுக்கு போகிற அந்த மேலே அழகாக இந்த ஜாதி மல்லி பூன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த பூலாம், அந்த பூவோட அப்படியே கொடியெலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, வாசம் செம்மையாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ரூமு. அப்படியே ஸ்லோவாக பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. பெட்டு, அது கூட வந்து சேர்ஸு, உள்ளுக்குள்ளே இந்த லீஃப் செட்டப்பு, டம்மி பாபா. அப்புறம் என்ன உண்மையிலே வைப்பாங்க. இந்த மாதிரி சும்மா வச்சதுக்கே நைட்டு தேனி வருது இந்த ரூமுக்குள்ள. அருணா தான் டோரா? ஐ வா. அது இது இல்லடா. Oh my God. என்னாச்சுப்பா? ஸ்விம்மிங் பூல் என்னாச்சு? ரொம்ப ஆவலுடன் காத்து ஓடி வந்தேன், என்னை ஏமாற்றி விட்டது. ஆமாம், ரொம்பவே அழுக்காக இருக்குது.
3000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இருக்கும். 3000 ருபீஸ்க்கு ஓகே. ஆனால் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வேணா ஓகே தான். ஆமா, குளிக்கலாம் முடியாது.